தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களின் பேருந்து நிலையம் உள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போற சீரீஸ்ல அடுத்ததா வந்திருக்க மாவட்டம் தான் விழுப்புரம் மாவட்டம். இதுக்கு முன்னாடி நம்ம சேலம் மாவட்டத்துக்குள்ள நுழைஞ்சு பேருந்து நிலையம் உள்ள நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ற முதல் வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களுக்கு நேரில் போயிட்டு பேருந்து நிலையம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ற ஒரு வீடியோவை நம்ம போட போறோம். அதாவது இதை ஒரு சீரீஸா பண்ண போறோம். வாரத்துக்கு ஒரு வீடியோ வந்துடும். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நேரில் போயிட்டு பேருந்து நிலையம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்திருக்க மாவட்டம் தான் விழுப்புரம் மாவட்டம். வாங்க உள்ள அப்படி என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இந்த பேருந்து நிலையத்தில் நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய தூண்ல கட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு நுழைவாயில பார்த்தேன். உண்மையிலேயே பிரம்மாண்டமாக தாங்க இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் மாதிரி மேலே வடிவமைச்சிருக்காங்க ஒரு சின்ன சைஸில். உண்மையிலேயே பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. வெளியே எல்லாமே சூப்பர் தான். உள்ள எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அப்படியே நம்ம மெல்ல மெல்ல இந்த பேருந்து நிலையத்துக்குள்ளார உள்ள நுழையும் போது ஏகப்பட்ட பேருந்துகள் நம்மளை இடிச்சு தள்ளிட்டு போற மாதிரியே போயிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்துகிட்டே இருக்குங்க. ஒரு நிமிஷம்ன்றது கூட அதிகம் தான். அதுக்கும் குறைவாக பார்த்தீங்கன்னா பேருந்துகள் அடிக்கடிக்கு உள்ள போய்கிட்டே இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த விழுப்புரம் பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட 25 ஏக்கர் பரப்பளவில் கட்டியிருக்காங்க. 1970 காலகட்டத்தில் இருந்து தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய பேருந்து நிலையமாக இது இருந்து வருது. இதை புதுப்பிக்கணும், மேலும் மக்களுக்கு கூட்ட நெரிசலை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு 1999 ஆண்டு இந்த பேருந்து நிலையத்தை புதுப்பிக்க ஆரம்பிச்சு 2000 ஆண்டு தான் இந்த பேருந்து நிலையத்தை முழுமையாக கட்டி முடிக்கிறாங்க. இந்த பேருந்து நிலையத்தில் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தேன். இந்த பேருந்து நிலையம் முழுக்க இது கண்டிப்பாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. அப்படி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அதாவது 80 வயசில் இருக்கக்கூடிய ஆளாக இருக்கட்டும், அது போலவே 18 வயசில் இருக்கக்கூடிய ஆளாக கூட இருக்கட்டும், தன்னுடைய மனைவி எந்த ஒரு பாரத்தையும் சுமக்கக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு ஆண்களும் மொத்த பாரத்தையும் சுமந்துட்டு போகிறத பார்த்தேன். பஸ் ஸ்டாண்ட்லேயே சுமையை தாங்குறவங்க வாழ்க்கையில் உங்களை சுமக்கவா விட்டுருவாங்க? ஆம்பள மாமா ஆண். சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த பேருந்து நிலையம் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் போக்குவரத்து சேவையை வழங்குது, அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துகிறாங்க, உள்ளார எவ்வளோ பேருந்துகள் நிறுத்துவதற்கான வசதிகள் இருக்குது அப்படின்ற மொத்த விஷயத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பார்க்குறவங்க நீங்கள் கேட்பீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமாடா நீ சொல்கிற அப்படின்னு. இது எல்லா பேருந்து நிலையத்திலுமே நான் காமனாக பார்க்குற ஒரு விஷயம். கண்டிப்பாக இதை நம்ம சொல்லாமல் யார் சொல்லுவா? சரி, ஓகேங்க, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த பேருந்து நிலையம் தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பேருந்து சேவை வழங்குது, ஒரு நாளைக்கு எத்தனை பேருந்துகள் இயக்கப்படுது அப்படின்ற முக்கியமான தகவலை பார்க்கலாம். மேலும் இந்த பேருந்து நிலையத்தில் பல இடங்களில் குப்பைகளை சகட்ட மேனிக்கு போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா குப்பைகளை கண்ட இடத்துல போடாமல் குப்பைகளை கொட்டுவதற்கான குப்பை தொட்டி இடத்துல நம்ம குப்பையை போடுறது உண்மையே நல்லது. கண்டிப்பாக மக்கள் இதை கொஞ்சம் பயன்படுத்துங்க. இந்த குப்பை தொட்டியெல்லாம் சரியாக முறைப்படி நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இந்த பேருந்து நிலையத்தில் நான் பார்த்து வியந்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நிழல் கூடத்தை பொறுத்தளவுக்கு இந்த லாஸ்ட்லேருந்து எடுத்துக்கிட்டு அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டு வச்சுருக்காங்க. முக்கியமாக அது எல்லாமே அழகாக கட்டி ஒரு சேர் மாதிரி பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. உண்மையிலேயே அதெல்லாம் பாராட்டுங்க. அந்த இடத்துல குப்பையிலே கிடையாது. அதனால் கண்டிப்பாக அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். இந்த பஸ் ஸ்டாண்டோட சென்டரில் ஒன்று வச்சுருக்கானுங்க. அடே சாமி, எத்தா தண்டிங்க அது. போய் பார்த்தா இந்த தண்டி என்னது? பைக் பார்க்கிங் வச்சுருக்காங்க உள்ளார. உண்மையிலேயே அதெல்லாம் ரொம்ப பெருசுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 ஒரு 3000 பைக்காவது உள்ள நிற்கும். அதுவும் இந்த பஸ் ஸ்டாண்டோட சென்டரில் வச்சுருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பைக் பார்க்கிங்கு. இதெல்லாம் வேறு லெவலுங்க. நான் எந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட்லையுமே இந்த மாதிரி ஒரு பெரிய பைக் பார்க்கிங்கை பார்த்ததில்ல. மேபி சென்னையில் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கலாம். ஆனால் விழுப்புரத்தில் இதை நான் பார்க்குற ஃபஸ்ட் டைமு. உண்மையிலேயே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே தான் இருக்கும், ஆனால் பஸ் ஸ்டாண்டோட சென்டரில் வச்சாங்க பாருங்க, வேற லெவலுங்க. என்னது இது? ஒரு விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல இவ்வளவு ஓப்பனாவா வைப்பா? மக்கள் இதால எவ்வளவு அவதிப்படுவா? யாருக்கும் தெரியாம மறைமுகமா போக வேண்டிய சாக்கடை தண்ணிய இப்படி மக்கள் கண்ணுக்கு படுற மாதிரியா ஓப்பன்லயே வைப்பாள்? இத தட்டி கேட்க இந்த உலகத்துல யாருமே இல்லையா? தமிழ்நாட்டின் முக்கிய மாவட்டமா இருக்கக்கூடியதுதான் இந்த விழுப்புரம் மாவட்டம். அப்படி முக்கிய மாவட்டத்தின் பேருந்து நிலையம் எப்படி இருக்கு? இவ்வளவு கேவலமாக வச்சிருப்பீங்க. அதுவும் சாக்கடை தண்ணி வெளியே போற மாதிரி. இதால எவ்வளவு நோய் தொற்று ஏற்படும்? ஒரு நாளைக்கு 1000 பேர் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துறாங்க. கொசு கடிச்சது அப்படின்னா டெங்கு மலேரியா பரவி மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படுத்த உங்களுடைய குறிக்கோளா? ஏன் ஆட்சியில் இருக்கவங்களுக்கு இது தெரியாதா?
ஒரு மாவட்டத்தின் முக்கியமான அடையாளமே அதனுடைய பேருந்து நிலையம் தான். இங்கதான் பல மக்கள் ஒண்ணு சேர்ற இடம். இங்கதான் ஜாதி மதம் எதுவுமே பார்க்காத ஒண்ணு சேர்ற இடம் அப்படின்னா அது பேருந்து நிலையம் தான். இந்த இடத்துல கூட வாட அவங்க அலட்சியத்தை காட்டுவீங்க. இதெல்லாம் தட்டி கேட்கணும். ஒரு மாவட்டத்துல இப்படிலாம் இருக்கவே கூடாது பேருந்து நிலையம். இது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்தது அப்படின்னா இந்த அந்நியன் தட்டி கேட்பான்டா. கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. இவ்வளோ பெரிய அழகான பேருந்து நிலையத்தில் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே மனக்கசப்பை ஏற்படுத்துது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு கிருமியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் பலகாரங்கள் மேலேயோ அல்லது ஓப்பனாக வச்சுருக்கக்கூடிய தின்பண்டங்கள் மேலே வந்து உட்காந்தது அப்படின்னா கண்டிப்பாக பப்ளிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதை கொஞ்சம் காமெடியாகவும் சீரியஸாகவும் சொல்லணும்னு நினச்சேன். அதை அப்படியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் விழுப்புரத்தில் இதை பார்த்து உங்களுடைய மனசு கோவப்பட்டு இருந்தது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த பேருந்து நிலையத்திலிருந்து நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் சேவை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். வடக்கு பக்கத்தில் இருந்து செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை தலைநகரத்திற்கு வந்து இங்கே பேருந்து சேவை கிடைக்கும். திருவள்ளூருக்கும் பேருந்து சேவை கிடைக்கும். தெற்கு பகுதியை பொறுத்தளவுக்கு கடலூர், அதாவது கடலூரில் கிழக்கு தெற்கு இணைப்பை இணைக்கக்கூடிய அளவுக்கு இங்கே பேருந்து சேவை கிடைச்சிட்டு இருக்கு. பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, மதுரையை சுற்றியுள்ள தென் மாவட்டங்களுக்கு இங்கே பேருந்து சேவை கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கிழக்கு பக்கத்தில் புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பேருந்து சேவை கிடைச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேற்கு பக்கத்தை பொறுத்தளவுக்கு கள்ளக்குறிச்சி, இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் சமீபத்தில் தான் விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து பிரிச்சாங்க. இங்கேயும் பேருந்து சேவை கிடைச்சிட்டு இருக்கு. சேலம், தருமபுரி, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய மாவட்டங்களுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து பேருந்து சேவை கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கும். விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டை பொறுத்த அளவுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருசுங்க. அண்ணா நீயானா இந்த சினிமாலாம் வருது, நீயானது நம்ப ஐயோ. ஆமாப்பா, ஆமா. ஆனா என் கனவுல கூட நினைச்சு பாக்கலண்ணா, நீ எல்லாம் இங்க வந்து நிப்பான அப்படின்னா தீமத்தெல்லாம் வந்துருக்கு தெரியுமா எனக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சேலம் பஸ் ஸ்டாண்டில் வீடியோ எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் விளாக் எடுத்திருக்கோம். இப்போ அதை தொடர்ந்து விழுப்புரத்துலையும் நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட் விளாக் எடுத்திருக்கோம். இவ்வளோ நேரம் நீங்கள் பஸ் வரக்கூடிய முன்பக்கத்தை தான் பார்த்தீங்க. பஸ் வெளியேறும் இல்லையா, அந்த ஒரு பகுதியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே எவ்வளோ பஸ் இருக்கு, பஸ் எப்படிலாம் வெளியே போகுது, உள்ள என்ன மாதிரியான வசதிகளாக இருக்கு அப்படின்றத அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த பஸ் ஸ்டாண்டை எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா இங்கிலீஷ் லெட்டரில் யூ மாதிரியும் தமிழோட வார்த்தையில நம்ம பா வடிவத்திலையும் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டை வடிவமைச்சிருக்காங்க. ஒரு பக்கம் பஸ் வரும், அப்படியே வளைஞ்சு வேறொரு பக்கத்தில் பஸ் வெளியே போகிற மாதிரி வச்சிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்டை பொறுத்தளவுக்கு 3 பிளாட்ஃபார்மாக வச்சிருக்காங்க. 3 பிளாட்ஃபார்ம்லையுமே நம்மளுக்கு பேருந்து சேவை கிடைச்சிட்டு தான் இருக்கு. இப்போ நான் உங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் இல்லையா, பஸ்ல வெளியேறது இல்லை. இங்கிருந்து நம்மளால திருவண்ணாமலை, தருமபுரி இந்த பக்கத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேருந்து சேவை நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் பேருந்து நிலையம் எவ்வளோ பெருசு இருக்கு அப்படின்னு. நீங்கள் அந்த லாஸ்ட்ல குட்டி குட்டியாக பில்டிங் தெரியுது பாருங்க, அது வரைக்கும் இந்த பேருந்து நிலையம் இருக்க தான் செய்யுது. இந்த பேருந்து நிலையத்துக்குள்ளார என்ன மாதிரியான வசதிகள்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றேன். கண்டிப்பா இதை மாத்தினாங்க அப்படின்னா நல்லா இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. இந்த பஸ் ஸ்டாண்டோட மிகவும் அழகா இருந்தது இந்த செவுர் மட்டும்தான். இந்த செவுத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா வந்து பெயிண்டிங்லாம் வரைஞ்சி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் பாருங்க, நம்ம ஆளுங்க நம்ம குரங்கு வேலையை அங்கேயும் காட்டிட்டாங்க. இந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஓட்டுறது, அரசியல் சம்பந்தமான போஸ்டர் ஓட்டுறது சொல்லிட்டு அந்த செவுரையே நாரடிச்சிட்டாங்க. தயவு செய்து அதை மீண்டும் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அழகான பெயிண்டிங் வரைஞ்சி குழந்தைங்களுக்கு பெரியவர்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி வச்சா நல்லா இருக்கும். ஏன்னா பஸ் அங்கிருந்து வெளியே போகும்போதாவது நல்ல விஷயங்களை பார்த்துட்டு போட்டுமே. முக்கியமா இந்த பேருந்து நிலையத்தில் நமக்கு கிடைக்கிற பயன்பாடுகளை பொறுத்தளவுக்கு காத்திருப்பு அறை, குடிநீர் வசதி, கட்டண கழிப்பிடம், ஏடிஎம் வசதி, 2 வீலர் பார்க்கிங் வசதி, அது மட்டும் இல்லாமல் இது எல்லாம் தாண்டி ஒரு பஸ் உள்ளே வருது அப்படின்னா அந்த பஸ் எங்கேருந்து வருது, இப்போ எங்கே நிற்க போகுது, அதாவது எத்தனை பிளாட்ஃபார்மில் நிற்க போகுது, அது எங்கே போகும் அப்படின்றது எல்லாமே உடனுக்குடனே ரேடியோவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பஸ் வெளியே போகுது அப்படின்னாலையும் அந்த பஸ்ஸோட வண்டி நம்பர் சொல்லி இந்த பஸ் இந்த ஊருக்கு போகுது, போகிறவங்க போகலாம் அப்படின்ற மாதிரி ரேடியோவில் உடனுக்குடனே சொல்லிடுறாங்க. இது எல்லாமே பொதுமக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் உண்மையிலேயே பயனுள்ளது. முக்கியமாக இந்த பேருந்து நிலையத்தில் நீங்க போகக்கூடிய மாவட்டத்திற்கு பேருந்து சேவை கிடைக்கல அப்படின்னா ரோட்ல எச்சில் துப்புறது தப்பு.
ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் தொலைவில் ரயில் நிலையம் காத்துட்டு இருக்கு. இங்கிருந்து ஆட்டோவிலையோ அல்லது உள்ளூர் சேவை வழங்கக்கூடிய பேருந்துகள்லையோ நீங்க ஏறி ரயில் நிலையத்துக்கு போனா போதும் தமிழ்நாட்டின் முக்கிய பகுதிகளுக்கு ரயில் சேவை கிடைச்சிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களின் பேருந்து நிலையத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து ரயில்வே ஸ்டேஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். கண்டிப்பா இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பேசிக்கலாம். சரி, ஓகேங்க. இதோட நம்ம வீடியோவோட எண்டுக்கும் வந்துட்டோம். இந்த பேருந்து நிலையத்தில் என்ன மாதிரியான வசதிகள் இருக்கு, நிறைகள் என்ன, குறைகள் என்ன, எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இன்னும் நிறைய வசதிகளாக கொண்டு வரணும், அடுத்தடுத்து கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. இந்த பேருந்து நிலையத்தை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணாங்கன்னா வேற லெவல் இருக்கும். இந்த பேருந்து நிலையத்தில் உங்களுக்கு பிடிச்ச பயணித்த அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அடுத்த மாவட்டத்தில் நான் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். அடுத்து என்ன மாவட்டம் அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சா கண்டிப்பாக கெஸ் பண்ணுங்க. சரி, ஓகே, நான் போயிட்டு வரேன். பாய் நண்பா, நான் உங்க அஜித்.